ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விசிகாவுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்கிறாரு. அந்த இழைப்பு விழாவில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த ஆட்சியை 6 மாதம் எந்த பிரச்சனை குறித்தும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா 6 மாதத்திற்குள்ள பேச வேண்டிய சூழல் வந்து விடுமோ அப்படின்ற அச்சம் நிலவுகிறது. எல்லாரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் இல்ல, 5 மாதம் இல்ல, 4 மாதம் இல்ல, 3 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்குமா அப்படின்ற கேள்விக்குறியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களை சரியா பாத்துக்கிட்டாங்க, அவங்களால எந்த பாதிப்பும் வரல, அரசு ரொம்ப நல்லா நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த வரி வசூல்ல இருந்து ஆரம்பிச்சு நீர் மேலாண்மை, குடி தண்ணீர், கரண்ட் பிரச்சனை எல்லாமே நல்லா நடக்குது, அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நாளைக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு, மருத்துவமனையில ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் பற்றாக்குறையில ஒரு 2 குழந்தைகளுக்கு ஏதோ ஒண்ணு ஆகக்கூடாது. அப்ப எப்படி? அப்ப 6 மாசம் வெயிட் பண்ணி பேசலாமா? இல்ல ஒரு 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 2, 3 பெண்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு நாள் பாலியல் சீண்டல் நடக்குது, அது 6 மாசம் கழிச்சு பேச முடியுமா? அவங்க 6 மாசம் நாங்க பேச மாட்டோம்னு சொன்னது ஃபர்ஸ்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அரசியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். அதாவது கூட்டணியை உடைக்கிறது, இல்ல உங்க எம்எல்ஏவை இப்ப நீங்க பண்றீங்க இல்லையா? அதிமுக எம்எல்ஏவை நீங்க 4 பேரை ராஜினாமா பண்ண வச்சது, அதுக்கப்புறம் குதிரை பேர அரசியல் இல்ல, இது குதிரை வேக அரசியல், அதுக்கப்புறமா அமமுக எம்எல்ஏ ஒருத்தர் பார்த்தது கொண்டது, அது மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி மோசமானது எதுவும் நாங்க 6 மாசத்துக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க உறுதி கொடுத்தது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு பழக்கமான கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, ஐயுஎம் எல்லாம் போய் அங்க சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது 1000 தான் நம்ம கூட கூட்டணியில இருந்தவங்க தானே. இன்னைக்கு அவங்க ஆட்சியில வெளியில இருந்து பங்கு கொடுக்க போறாங்க அப்படின்னும் போது இந்த அரசை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்குது, சரியில்லை. ஆனா என்ன நடக்குது? கூட்டணி போனது ஒண்டி கிடையாது. இந்த கனடா நம்ம உதயசூரியனுமே திமுகவோட தொண்டர்களோட உழைப்பு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட தானே நம்ம அண்ணா அறிவாலயத்துல ஒப்பந்தம் பண்ணி அந்த சீட்ல வாங்கி நின்னோம். இப்ப திமுக அதிமுக பேசினாங்க, சேர்ந்தாங்க, முயற்சி பண்ணாங்க, அப்படி இப்படிலாம் நம்ம ஒரு விஷயங்கள் பேசுறோமே. இப்ப இதுக்கு அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்களே அப்படின்லாம் யோசிக்கல. நீங்களும் யோசிக்கல. இனிமேல் அவங்க எதுக்கு யோசிக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் ரீதியாவும் நீங்க பேச ஆரம்பிச்சிருங்கன்ற. மக்கள் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா மக்கள் பிரச்சனை பேச போறது இல்லை. அதனால இனிமேல்ட்டு இப்ப இப்ப யாரு பேசாம விட்டாங்க? இப்ப அண்ணன் திருமாவளவன் எதனா பேசாம விட்டாரா? எதனா கருத்து சொல்லாம விடுறாரா? இல்ல வைகோ அவர்கள் எதனா கருத்து சொல்லாம இருக்கிறாரா? இப்ப இவங்க எல்லாம் யாருக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்க? எல்லாருமே தாவேகா தலைவர் விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. அப்போ ஆட்சியில அங்கமா இருக்கணும், ஆட்சி கிட்ட போகணும், நெருக்கத்துல போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாருக்கு பாசமா பேசுறாங்க? இப்போ ஒரு சிலர் நான் சேவை செய்தே ஆகணும், ஏன்னா சேவை செய்யாம இருக்க முடியல அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் ஆதரவா பேசுறாங்கல்ல. இப்ப யாருமே எதுவுமே பேசல, ஒரு கௌரவமான கண்ணியமான அரசியல் நடக்குதுன்னா கண்ணியமா நீங்களும் 6 மாசத்துக்கு அமைதியா இருக்கலாம். இப்பதான் கண்ணியமே இல்லாம கேவலமா இருக்கு அரசியல். அப்புறம் நான் ஒருத்தரை மாத்தி எல்லாரும் போட்டு கொடுத்து யார் யார் எவ்வளவு அரசியலா பண்றாங்கன்னு வெளிப்படையா மக்கள் மத்தியில வச்சிட வேண்டியதானே. அதிமுக தொண்டரே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரு இறந்ததுக்கு காரணம் நான் ஒரு பத்திரிகையாளரா நான் சந்தேகப்படுறது குதிரை பேர அரசியல. இவ்வளவு நடந்ததுக்கு பக்கம் எதுவும் பேச வேண்டாம்னா என்ன இருக்குது? அதனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தைரியமா பேசலாம். அப்படி எதிர்கட்சிகள் பேசுறதுதான் மக்களுக்கு நல்லது, ஆளுகிற கட்சிக்கும் அதுதான் நல்லது. ஏன்னா யாருன்னா கேட்கணும் இல்ல, கேள்வி கேட்கணும் இல்ல. யாருமே கேள்வி கேட்கலன்னா எப்படி? இப்போ போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறேன்னு நீங்க ஒழிஞ்ச மாதிரி தெரியலையே. போதையை போட்டு எவன் எந்த போதையில இருக்கிறான் அப்படின்றது தெரியல. காவல்துறை அதிகாரியை போயிட்டு நான் யாரு தெரியுமா, நீ கை வச்சு பாரு, என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு மிரட்டல் எல்லாம் விடுறாங்க. இப்படியா இவ்வளவு கேவலமாவா ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட போய் நடந்துக்குவாங்க? யாரா வேணா இருக்கட்டும்ங்க. தண்ணியை போட்டோமா வீட்டுல படுத்தமான்னு இருக்கணும். போதையில இருக்கிறதெல்லாம் போய் ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் காட்டின்னு இருக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. இந்த மாதிரிலாம் சமுதாயத்துல நடக்குதா இல்லையா? அப்புறமா சண்டை போடுறாங்க போயிட்டு மது அருந்திட்டு. அதுக்கப்புறம் அதாவது டிஷர்ட், கட்சி கொடி, டிஷர்ட்டு, சால்வை இதெல்லாம் பாதுகாப்பு கேடயம். ஐயா ராசா, இதெல்லாம் முந்தைய ஆட்சி காலத்துல திமுக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆட்சி போயிடுச்சு. அதிமுக இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னும் போது கெட்ட பேர் வந்ததுன்னா கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கட்சிகளும் இது நடக்குது. தாவேக்கால இது நடக்கணும். நீங்க என்ன மாற்றுன்றதான் இங்க கேள்வி. என்ன மாத்திருக்கிறீங்க அப்போ? இந்த ஒரு 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 மாசத்துல. எல்லாம் ஒண்ணு தானே. போதா குறைக்கு ஐயா ஆதவ் சொல்றாரு, அதிமுகல இருந்து 90% வர ரெடியா இருக்கிறாங்க. திமுகல இருந்து யாருன்னா வந்தீங்கன்னா, வாங்கோ வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதுல என்ன ஆக போகுதுன்னா, இந்த டெட்வுட் அப்புறமா அங்க பதவி கிடைக்காதவங்க, அங்க கான்ட்ராக்ட் கிடைக்காதவங்கலாம் கொத்தா அப்படியே வந்துன்னு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லது இது. ஒரு கட்சிக்கு வளர்ற கட்சிக்கு மிகவும் அற்புதமானது. அப்ப இதெல்லாம் வந்து பேசக்கூடாதா? யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதா? அதனால ஒரு ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். விமர்சனம் என்பது வைப்பாங்க. இப்ப வைக்கணும், அப்ப வைக்கணும்னு அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. அவர் சொன்னது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 6 மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு அரசியல் ரீதியா தலைவலி குடுக்க மாட்டோம். உங்களுக்கு 108 ம். இல்ல. எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? இல்ல கூட்டணியில இருந்து உடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் தான் அவங்க சொன்ன மாரி நான் புரிஞ்சுக்கிறேனே தவிர்த்து, மத்தபடி அவரு அவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா? அது இந்த இனிமேல் கேள்வி கேட்போம் அப்படின்றது அது முறை தான். அப்படிதான் இருக்கணும். ஒரு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சின்னா கேள்வி கேட்கணும். அதான் எதிர்க்கட்சி. குதிரை பேரம் பத்தி பேசுனீங்க. இப்ப 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால போய் இணைஞ்சாங்க. இவங்க மறுபடியும் போட்டியிடக்கூடாது அப்படின்ற குரல்கள் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இது கோர்ட் வரைக்குமே போயிருக்கு. உச்சநீதிமன்றத்துல ஒருத்தர் இந்த 4 எம்எல்ஏக்களையும் திரும்ப போட்டியிட அனுமதிக்க கூடாது. ஏன்னா இதுல குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இது குறித்து சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கோரிக்கையும் அந்த வழக்கையும். ஒருத்தர் வழக்கறிஞர் நினைக்கிறேன் அவரு. வழக்கறிஞர் அவரே போட்டிருக்காரா? இல்ல அவர் வழக்கறிஞர் இன்னொருத்தரோட சேர்ந்து அத உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காருங்களா தெரியலங்க. வந்து தமிழ்நாட்டோட மானம் டெல்லி வரலும் போய் இப்ப கப்பல் ஏறுது. அவர் என்ன சொல்றாரு பிரேயர்லன்னா, இவங்கலாம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சியில இருந்து டிசைனா தேர்ந்தெடுத்துட்டு, அதுக்கப்புறம் டிசைன மாத்திக்கிறாங்க. இந்த மாரிலாம் பண்ணா இதுக்கு பேரு குதிரை பேர அரசியல் தான். இது வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, உச்சநீதிமன்றத்துல போறாங்கன்னா, முகாந்திரம் இல்லாமலோ, இல்ல கரெக்ட்டா செக்ஷன்ஸ சொல்லாம, இல்ல அந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இதுக்கு பின்னாடி இது நடந்தது, இதுக்கு பின்னாடி நடந்தது, இதெல்லாம் எவிடன்ஸ்ன்னு இதெல்லாம் காட்டாமலாம் யாரும் முடியாதுங்க. அப்படி போயிருக்காங்கன்னா, இத விட இப்போ என்ன இப்ப அவசரம் தாவேக்காக்கு? 108 எம்எல்ஏ வந்து நீங்களா ஜெயிச்சு வந்துட்டீங்க. 1 போயிடுச்சு. ராஜினாமா பண்ண 107 கையில இருக்கு. மிச்சம் ஒரு 13 மேனேஜ் பண்ணியாச்சு. விசிகா வந்துச்சு. சிபிஐ, சிபிஎம் வெளில இருந்து கூட்டணி குடுக்குறாங்க. அப்புறம் இப்ப பாருங்க அண்ணன் வைகோ போன்றவர்கள்லாம் வந்து உதவி பண்ணியே ஆகணுன்ற அந்த இடத்துக்கு போயிட்டாரு. இந்த மாரி நெறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. அதுக்கு பத்தல. அதுக்குள்ள அவசரம். இன்னும் இன்னும் வேணும். நீங்க சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்புல 140 பேர் மேல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பத்தல. இன்னும் ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணணும். இன்னும் ஒரு 2 பேர். முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்குதோ, எது இருந்தாலும் அத பத்தி கவலை கிடையாது. வந்து சேரணும் அப்டின்னா, அப்போ அந்த ஆட்சிய தக்க வைக்கணும்ன்றது அவ்ளோ ஒரு தீவிரத்தன்மை சொல்ல முடியாது. கிடைக்கல, கட்சிச்சு. இத உற்றவே கூடாதுன்றதுல அவ்ளோ தெளிவா இருக்கீங்க. நீங்க 6 மாசமோ ஆட்சி, இல்ல வந்து 1 வருஷமோ நல்லது செஞ்சுட்டு, ஒரு வேள ஆட்சி கவுறுதுன்னா கூட, திருப்பி மக்கள் கிட்ட போனா நாங்க நல்லாதாங்க பண்ணோம். நாங்க எதுவும் தப்பு பண்ணலங்க. எங்க வந்து போயிடுச்சு. போன வாட்டி நீங்க 108 குடுத்தீங்க. எங்களால நிலைக்க முடியல. இந்த வாட்டி ஏதோ பார்த்து மக்கள் நல்லா ஓட்டு போட்டீங்கன்னா, நாங்க கண்டிப்பா மெஜாரிட்டில வருவோம்ன்னு சொல்லிட்டு, போன வாட்டி உழைச்சத விட இந்த வாட்டி கூட கொஞ்சம் உழைச்சு, போவாத தொகுதி, போவாத மாவட்டத்துக்குலாம் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்தா அது ஜனநாயகம். அது மாண்பு. அத வுட்டுட்டு வெட்கமே இல்லாம இந்த காங்கிரஸ் கட்சிக்கார கூட சேர்ந்துக்கிட்டு, இங்க இருக்கிறது அங்க போறதா, அங்க இருக்கிறது இங்க போறதா, இதெல்லாம் பேர் என்ன? இததான் சொல்லி அப்படியே நேரா எடுத்துன்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கறிஞரு வாதாடுவாரு. கண்டிப்பா வாதாடுவாரு. கூட காங்கிரஸோட இந்த உல்டா எல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் கூட தனி பேராகிராஃபா வைக்கலாம் எக்ஸ்ட்ரா. மை லார்ட் இவங்க பாருங்க, போன சீசன்ல வந்து திமுகவோட பேசிந்து ராஜ்யசபா வாங்குனாங்களா? ஆமா வாங்கியிருக்காங்க. பேரா நம்பர் இது. 2 பேஜ் தள்ளுங்க மை லார்ட். தள்ளி பார்த்தீங்கன்னா, பேரா நம்பர் 14ல பாருங்க, திமுக கூட போட்ட ஒப்பந்தம் இதெல்லாம் இருக்குதுங்களா? அதுக்கு அடுத்த பேரா பார்த்தீங்கன்னா, தாவே கூட சேர்ந்துட்டாங்க. தாவேகா கூட சேர்ந்து 2 அமைச்சர். ஆமா. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிட்டாரு. அதுல ஒரு இணைப்பு ஒண்ணு இணைச்சிருக்கேன். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து யுஎஸ் கோர்ட்ல வந்து அந்த அதாவது ஃபியூகிட்டிவ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நம்பி ஒரு விஷயம் உங்ககிட்ட குடுக்குறேன். அது வந்து இத யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, ஆடிட்டரு, அதுக்கப்புறம் வழக்கறிஞரு, அதுக்கப்புறம் நம்பிக்கைக்கு பாத்திரம். அதாவது உங்களோட சொத்தையோ, இல்ல உங்களோட தகவல், உங்களோட வியாபார டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட குடுக்குறேன். என்ன நம்பிக்கையில நான் குடுக்குறேன்னா, நீங்க வந்து வெளியில யாருக்கும் குடுக்க மாட்டீங்கன்ற அந்த நம்பிக்கையில குடுக்குறேன். அந்த மாரி ஒரு தொழில்ல இருந்துகிட்டு, இவரு இருந்தபோது ஒரு நிறுவனத்துல இருந்து அதெல்லாம் காணாம போகுது.
இன்னொரு நிறுவனத்துக்கு அது சம்பந்தப்பட்டதெல்லாம் போகுது. அது ஐ திங்க் பிஎன்பி பரணிபாஸ் நினைக்கிறேன் போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுங்க. அந்த கம்பெனில இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போய் வேலைக்கு சேர்றாங்க. இவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. கோர்ட் வந்து இவரை வந்து கேள்வி கேட்டு இவர் பண்ணிருப்பாருன்னு சொல்லி இவர் மேல குற்றம் சாட்டி இருக்குங்க. அந்த நபரை தூக்கி ராஜ்யசபா கொடுத்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கோர்ட் முன்னாடி வைக்கும்போது நியாயமா ஒரு நீதிபதி கிட்ட, ஐயா இந்த மாதிரி ஆளை எம்பி ஆக்குறாங்க, இந்த முறையில காங்கிரஸ் சேருது, இந்த முறையில அதிமுக வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க, ராஜினாமா பண்ணி நாங்க சேவை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க, அதிமுகன்ற பொதுச் செயலர்கிட்ட கட்சிக்கு போய் ஓட்டு கேட்க, அதாவது சப்போர்ட் கேட்காம அவங்கள செலக்டடா எம்எல்ஏ பாக்குறாங்க, இதோ போட்டோஸ். அப்புறம் அமமுகன்ற ஒரு கட்சி கிட்ட இருந்து இருந்த ஒரே எம்எல்ஏ கூட்டுன்னு போயிட்டாங்க. அவர் வந்து கவர்னர் கிட்ட இதை புகார் கொடுத்துருக்காரு. அந்த கட்சி தலைவர் அவர் கவர்னர் கிட்ட பேசின பேச்ச பாருங்க, டிடிவி தினகரன் இருக்கும்போது பேசின பேச்ச பாருங்க, அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள அவர் பேசின பேச்ச பாருங்கன்னு சொல்லிட்டு ஏ பி சி. ஏ வந்து அமமுக, பி வந்துட்டு அதிமுக, சி வந்து காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் அது எடுத்த நிலைப்பாடுகள் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா டி. இப்ப நானே வழக்கறிஞரா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ்ல நான் இப்படிதான் ஆர்கியூ பண்ணுவேன். டி வந்து மதிமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கட்சி சிம்பிள்ல ஜெயிச்சது துரதிர்ஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் 20 நாள் கழிச்சு பேசுறாருங்க. இதெல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே ஆசை தூண்டுதல், நானும் அமைச்சர் ஆகணும், எனக்கும் ராஜ்யசபா வேணும், எனக்கும் வந்து எதனா கிடைக்காதா, என் குடும்பத்தை சார்ந்தவங்க மேயர் ஆக மாட்டாங்களா, எங்க வீட்டு குழந்தை ஒண்ணு கவுன்சிலர் ஆவாதா, இப்படி எல்லாம் ஆசை வருது. இது பேரா டி. இந்த 4 ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு 4 சீட் அடிச்சு அதுல செக்ஷன் போட்டு இது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னு போட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நானுமே கூட போய் அந்த மாதிரி கேஸ்ல நின்றுவேன் ஒரு வழக்கறிஞரா. நம்ம சுப்ரீம் கோர்ட் பிராக்டிஸ் பண்றது இல்ல, இப்படிதான் அது போகும். இதெல்லாம் யாருக்கு பெருமை? எல்லாம் சார்வால் விஜய் சாருக்கு தான் இதெல்லாம் பெருமை. ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் நீங்க. இது எல்லாமே நடக்கிறது யாரை மையமா வச்சு? தாவேகாவுக்கு உதவி செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதாவது விஜய் சாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஏபிசிடி 4 பேர் சொன்ன பாருங்க சாப்டர், இவங்களும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது அப்படியே கோர்ட்ல சொல்லும் போது கோர்ட் பக்கம் ஓஹோ அப்படி போதா, சரி ஓகே, நல்ல அரசியல். அதாவது இவ்வளவு வேகமா வந்து ஒரு புது கட்சி செயல்படுதுன்னா உண்மையில ஐயா ஆதவர்ஜனாக்கு பாராட்டுகள். ஏன்னா அவருதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லா வேகமா பண்றதா தகவல். அவரும் சொல்றாருல்ல, 90% அந்த கட்சி வரன்றாங்க, இந்த கட்சி வரன்றாங்க, அந்த கட்சி வரன்றாங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல போச்சிங் என்று சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர உருவுறது எடுக்கிறது போச்சிங் மிக அருமையா நடக்குது. ஆனா நேற்றைக்கு அவர் பேசும்போது வேற மாதிரி சொல்றாரு சார். அதாவது ரிசல்ட் வந்த அன்னைக்கு எங்களுக்கு விஜய் அவர்கள் எங்கிட்ட கேட்டாரு, ஒரு 10 தொகுதி குறைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லும் போது நானும் புசியானதும் சேர்ந்து அழுதோம் அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்கிறாரு. சரி, அல்ல அழுவுறது நியாயம்தான். 10 தொகுதி கொழுந்து போச்சு, அழுது நியாயம். அதுக்குன்னு மத்த கட்சியில இருந்து அழுவுற மாதிரி அவங்க கட்சியில இருந்து எடுக்கிறது அது நியாயம் இல்லை. ஏன் அந்த உண்மையை பேசுங்களேன். நான் என்னன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டைக்காரரு, அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்க, சி.வி. சண்முகத்துக்கிட்ட பேசியிருக்கிறீங்க, அப்புறமா வந்து இவரு நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்க. அந்த முக்கியமா அப்புறம் திண்டுக்கல் இது நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இவரெல்லாம் முக்கியமானவங்களெல்லாம் ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன் அந்த செய்தி எல்லாம் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்களே? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அந்த செய்தியை? அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்திலையும் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல இருந்த பொழுதே அவர் வந்து தாவேகால பேசி கொண்டிருந்தார். தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு என்னதுக்கு பிறகுலாம் பேசி கொண்டிருந்தார். இது முன்னாடியே நாங்க பேசிட்டோம் அப்படின்லாம் பத்திரிகையில வருது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா யாருன்னா சொல்ல மாட்டீங்க. லீமா ரோஸ் அவர்கள் சொன்னாங்களே, ஐயோயோ நல்ல வேலை என் பேரு கெடுற மாதிரி இருந்தது, இந்த பிளவுகள்லாம் நான் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுறாங்க. நல்ல வேலை அண்ணன் வேலுமணி அண்ணன் திரும்பி வந்துட்டாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதுல யாருன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்வி போட்டு கேளுங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்களே, அதிமுகவும் தாவேகவும் பேசி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி விஷயமா இல்ல ஆட்சியா, அதை பத்தி யாருன்னா பேசுங்க. இதெல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க. அப்புறம் ஐயா பேபி சிபிஎம் அவரை மறந்துட்டோமே, மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. அவரு ராகுல் காந்தி பேசினதா சொல்றாங்க. ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசி விஷயம் எல்லாம் வந்து கூட்டணி பாத்துக்கங்க, கொஞ்சம் ராகுல் காந்திக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே பேபி அவர்களுக்கு கோபம் வருது. என்ன கோவம்னா, ராகுல் காந்தி ஒரு காலத்துல சொன்னாராமா கம்யூனிஸ்டும் பிஜேபியும் தொடர்புல இருக்குதுன்னப்ப கோவப்பட்டுட்டாரு. இப்ப ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு அரசியல் என்ன வேலை? என்ன பேசுனீங்க நீங்க? ஏன்னா கூட்டணி வந்து இருந்தது திமுகவோட. ராகுல் காந்தி எந்த கூட்டணியில இருந்தாரு? திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில இருந்து தோத்து போயிட்டு எதிரில
ஜெயிச்ச கட்சியோட மெஜாரிட்டி இல்லாதப்ப ஒரு கூட்டணி தலைவர் நீங்களே பேசியிருக்கிறதா சொல்றாங்களே, இது உண்மையா? இது அவலமா? இது அசிங்கமா? இது நல்ல அரசியலா? யாருன்னா ஒரு பெரிய மனுஷன் ஒட்டுமொத்த இந்தியால இருக்கிற பெரிய தலைவர், ஏன்னா ராகுல் காந்தி பெரிய தலைவருங்க. இது கேளுங்க. ராகுல் காந்திய ஒப்பீனியன் தமிழ்ல என்னோட பேட்டி, இல்ல லிபர்ட்டி தமிழ்ல என்னோட பேட்டி எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. நான் இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி நான் பேசியிருப்பேனா? கிடையாது. இல்ல. பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம்? பாஜக குதிரை பேர அரசியல் பண்ணுது, குறுக்கு வழியில வருது, மக்கள் கிட்ட ஜெயிச்சு வராம மட்டமான முறையில அரசியல் பண்ணுதுன்னு பிரதமர் மீது விமர்சனம் நான் பண்ணியிருக்கிறேன். அது இருக்குது, சாட்சி. பாக்குறவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசினா பத்திரிகைக்காரங்க அது அழகு இல்லைன்னு நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்திக்கு ஏன் இந்த குணமாற்றம், ஏன் இந்த நடவடிக்கை அவது அசிங்கமா இருக்குல்ல? நீங்க 5 சீட்டு எம்எல்ஏ இருக்கு, அவங்க வந்து கேட்டு நீங்க வெளியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த குதிரை பேர அரசியலுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே ராகுல் காந்தி. உங்களுக்கு என்ன சார் கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட வேலை? நீங்க என்ன தாவேக்காவா? இல்ல நீங்க தாவேக்கா கூட்டணியில இருந்தீங்களா? இல்ல நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டீங்களா? நான் கேட்கிறேன். கை சின்னத்துல இருக்கிறவங்களுக்கு விசில் சின்னத்துக்கு நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க? எந்தெந்த பெரிய மனுஷன்லாம் டெல்லியில இருந்த பெரிய மனுஷனுங்கெல்லாம் பேசுனாங்க. என்ன பேசுனீங்க? என்ன முடிவு எடுத்தீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில திமுக இருக்கு இல்ல பேசுறீங்களே, இருக்கணும்னு பேசுறீங்களே, அந்த திமுகவை தீய சக்தின்னு பேசினாங்க. யாரு? விஜய் சாரு. அந்த தீய சக்தின்னு பேசினவருக்கு நீங்க ஏன் நட்பு சக்தியா மாறுனீங்க? எந்த தருணத்துல மாறுனீங்க? என்ன காரணத்துக்கு மாறுனீங்க? அண்ணன் சீமான் கேக்குறாரு, நாம் தமிழர் கட்சி, எப்பா சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு. இதை விட கேவலம் எதனா இருக்கா? அவர் கேக்குற கேள்வி நறுக்குன்னு கேக்குறாரு, நாக்கு பிடிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதான் தமிழ்நாடு மான சந்தி சிரிச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் வரல கேஸா போய் நிக்குது. இதுதான் நீங்க பண்ற அரசியல். கேட்டா இது ராஜதந்திரம். எது? அடுத்தவங்க சீட்டு திருடுறது, அடுத்தவங்க கட்சி உழைப்பை திருடுறது, அடுத்தவங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்றது, அடுத்தவங்க கட்சி தலைவருக்கே தெரியாம அந்த எம்எல்ஏல உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட வைக்கிறது, அந்த இன்னொரு தலைவருக்கு தெரியாம அவர் எம்எல்ஏ தூக்குறது. இதுக்கு பேர்லாம் ராஜதந்திரமா? இதுதான் அரசியலா? இதுதான் அறமா? இதுல என்ன நாகரிகம் இருக்கு? இவ்வளவு பேரு நீங்க பண்ணிட்டு இப்ப என்ன பண்றீங்க? திமுக அதிமுக சேர்ற மாதிரி இருந்தது. சரி, அதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி இறங்கிட்டாரு. அதுக்கு முன்னாடியே இறங்கிட்டாரு கிராப் ரைடு பண்றதுக்கு. அந்த உண்மையை ஏன் பேச மாட்டேன்றீங்க? யாரும் எதுவுமே பண்ணலையா ராகுல் காந்தி? எல்லாம் நடந்த என்ன ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துல வந்து உட்காந்து தோரணையா என்னன்னா, நான் தான் விஜய் சார இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சது நான் பேசுனேன், நான் போன் எடுத்தேன், நான் கோரிக்கை வச்சேன், எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அண்ணா திருமாவளவனே, உங்களுக்கு தெரியும், எழுச்சி தமிழருக்கு இதெல்லாம் தெரியும். நீங்க உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னு பேசுறீங்களாண்ணா? இதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? யாருமே கம்யூனிஸ்ட் பேச மாட்டீங்க. கம்யூனிஸ்ட்ல நான் வந்து இங்க இருக்கிற மாநில தலைவர்கள் குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து கௌரவமா கண்ணியமா தான் இந்த நிமிஷம் வரல இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் வந்து நிறைய பேர், சண்முகம் ஐயாவாகட்டும், இல்ல ஐயா கனகராஜ் ஆகட்டும், மார்க்சிஸ்ட்ல வந்துட்டு இருக்கிறவங்க, சிபிஐல இருக்கிறவங்க, எல்லாருமே சரி, முன்னாள் தலைவரா இருந்தவங்க, இன்னைக்கு இருக்கிற முத்தரசன் முன்னாள் தலைவரா இருந்தவங்க, எல்லாருமே சரி, நான் ஏதோ அததான் பேசுறாங்க. ஆனா டெல்லியில இருந்த ஒரு சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீங்க இப்படி நடந்தீங்களா? ராகுல் காந்தி உங்ககிட்ட பேசினாரா? இந்த கூட்டணிக்கு நம்ம மாத்தி போனோம், இதை பண்ணணும், நம்ம விஜய் உட்கார வைக்கிறது, நம்மளாம் இது எதெல்லாம் நடந்ததா நடக்கலையா? இதெல்லாம் ஏன் யாரும் பேச மாட்டீங்க? அப்போ இதெல்லாம் அதாவது அதிமுகல 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க. அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க? பேச மாட்டீங்க. அதிமுகல ஒரு 25 எம்எல்ஏ மாத்தி ஓட்டு போட்டாங்க, ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க? பேச மாட்டீங்க. அமமுக எம்எல்ஏ காமராஜுக்கு என்ன கிடைச்சது, எதனால அவர் போனாரு, அது பேச மாட்டீங்க. மதிமுகல இப்ப சொல்றாரு துரை வைகோ, துரதிருஷ்டம்ன்றாருங்க ஒரு சின்னத்துல நின்றுட்டு. இதுல ஒரு சில பேருக்கு ஒரு சில உண்மைகள் தெரியாது. ஸ்டாலின் அவர்களை பத்தி சொல்லணும்னா, நான் ஒண்ணுங்க, இப்ப இந்த கருத்து நான் சொல்றதுனால ஏதோ திமுகக்கு வந்து வேண்டப்பட்டவன் சொல்றான்றது இல்லைங்க. நான் வந்து எல்லா கட்சிகளும் விமர்சனம். இப்ப நீங்க இதே KN நேரு அவர்கள் மீது, செந்தில் பாலாஜி மீது, இந்த சேகர் பாபு பத்தி கேட்டீங்கன்னா, அவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு, கைது செய்யணும், நடவடிக்கை இருக்கணும், கோர்ட் முன்னாடி நிறுத்தணும், குற்றவாளி இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த துணியில தான் நான் பேசுவேன். ஆனா இந்த விஷயம் இன்னைக்கு வந்து கட்சியில போய் ஒருத்தர் சேர்றாரு, பனையூர் பாபு. அந்த நிகழ்ச்சியில தான் ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க அதான் கேட்டீங்க. வைகோ அவர்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வல்லம் பஷீர், உங்களுக்கு நண்பர் தான், அவரு நல்ல மனிதர், ஒரு கௌரவமான அரசியல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. வல்லம் பஷீருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, ஆஃபர் இருக்குங்க, திமுகல வந்து சேர்ந்துக்காங்க வாங்க,
அறிவாலயத்துலன்னு சொல்லிட்டு. உதயநிதி ஸ்டாலின் வெயிட்டிங். பேசும்போது விசாரிக்கிறாங்க. காவல்துறையில எல்லாம் விசாரிக்கிறாங்க. எப்படிங்க அவர் கேரக்டர்ன்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எதுவும் பெரிய அவதூறுலாம் கிடையாது. லேண்ட் கிராப், கொலை கேஸ், மெர்டல் கேஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. எடுக்கலாம். அந்த மாதிரியான நபர்ன்றாங்க. அப்புறம் மல்லை சத்யா சண்டை போட்டுக்கினாரு துரை வைகோவோட. மல்லை சத்யா என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ மல்லை சத்யாவுக்கும் ஆஃபர் இருக்கு. மல்லை சத்யாவுக்கும் திமுகலயும் ஆஃபர் இருந்தது. அதிமுகலயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு திமுக கூட தான் போனோம்னு ஆசை. யாரு? மல்லை சத்யாக்கும் பஷீர் அவர்களுக்கும். வைகோ அவர்கள் மனசு கஷ்டப்படுவாரு. வைகோக்கு நம்ம தப்பு பண்ண மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு கூட்டணியிலயும் சேர்த்துக்கல, சீட்டும் கொடுக்கலங்க. வந்தவங்கள என் சூழ்நிலை இது, என் கூட இருங்க, திமுக கூட இருங்க, இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, என் நிலைமையை புடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட சொல்லி அமிச்ச ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க உதயசூரியன்ல நின்னது துரதிருஷ்டவசம். இது தெரியுமா அவங்களுக்கு? இல்ல தெரியாத மாதிரி இதை உங்க வசதிக்கு கடந்து போறீங்களா? இது மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்தது தெரியுங்களா? பிசிகா ஐயா ஆளூர் ஷானவாஸ்க்கு எனக்கு தெரியும். எனக்கு நண்பர் தான். நல்ல பேருக்கு சொந்தக்காரர். நல்ல அரசியல் பண்ணவர் தான் ஆளூர் ஷானவாஸ். ஆளூர் ஷானவாஸ் திமுகல வந்து சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை. நிறைய பேர் கேட்டாங்க. டைரக்டா கேட்காம ஆளை விட்டு பழக்கமா உங்களுக்கு பத்திரிகையாளர்ன்ற முறையில எல்லாருக்கும் எல்லா கட்சி இப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் பழக்கம் இருக்கிறாங்க. புதுசா வந்த தாவேக்கால இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. பாஜக கூட எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் அவங்க கொள்கைனால நண்பரா இருக்க கூடாதுன்னு இல்ல. அவங்க கொள்கை அவங்களுக்கு நண்பரா இருக்கிறதுக்கு அவருக்கு நான் ஒரு நண்பரா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும். அதே மாதிரி அவரு என் நண்பரா இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பண்பாடு இருக்கணும். அவ்வளவுதான். அது மாதிரி இதெல்லாம் விசாரிக்கும் போது ஆளூர் ஷானவாஸ் திமுகவுக்கு வந்தா எப்படி இருக்கும், அவருக்கு என்ன சீட்டு கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து பேசு பொருளா இருந்தது. அவர் போய் திமுகல சேர்ந்தாரா இல்ல அவரை சேர்த்துக்கிட்டாரா? நான் என்ன கேட்கறேன், இப்படி ஓப்பனா பேசிடுறேன். ஒரு 50 கோடி கொடுக்குறோம்பா உனக்கு, 20 கோடி நீ செலவு பண்ணிக்கப்பா, 30 கோடி நீ வச்சுக்கப்பா அப்படின்னு. ஏன்னா இப்ப பணம் எல்லாம் வந்து அரசியல் கோடியில தான் பேசுறீங்க. அதனால நானுமே பேசிடுறேன், உடச்சி பேசுறேன். 25 கோடி இல்ல ஒரு 50 கோடி கொடுக்குறேன் வாப்பான்னா எத்தனை கொள்கை குமரர்கள் அப்படியே அதே இடத்துல இருப்பாங்க. இத ஒருவேளை திமுக பண்ணி உங்களோட கட்சிகள் எல்லாம் நீங்க சீட்டு அதிகமா கேட்டப்போ ஒத்துக்க முடியாம பண்ணியிருந்தா என்னென்ன பேச்சு பேசிருப்பீங்க. குதிரை பேர அரசியல், இது அநாகரிக அரசியல், இது ஜனநாயக கழுத்தை நெரிப்பது, ஜனநாயகம் இல்லை, பாசிச திமுக, ஸ்டாலின் ஹிட்லரா மாறிட்டாரு, ஸ்டாலின் மோடியோட சொந்தக்காரர் ஆயிட்டாரு, இது திமுக பாஜகவும் ஒரே மாதிரி செயல்படு தெருவா போய் உச்சக்கட்ட குரல்ல பேசியிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டீங்களா? அப்படி எதனா நடந்துச்சா? நடக்கல தானே. இப்போ விசில் சின்னம் நல்லா சத்தம் கேட்ட உடனே மனசு மாறுது. அப்படியே அப்படியே வன்மத்தை வந்து அப்படியே அரசியல் ரீதியா கக்குறது. இதெல்லாம் வந்து தெரியாது நிறைய பேருக்கு. நான் இதெல்லாம் பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. இப்படி எல்லாம் நடந்தது எனக்கு தெரியும். யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு இருந்த கட்சியில இருந்துகிட்டு 2 கட்சியில சீட்டு கேட்டது, அதுக்கப்புறமா போய் தாவேக்கால சேர்ந்தது எல்லாம் தெரியும். அந்தந்த நேரத்துல வரும்பொழுது அவங்கவுங்க நாகரிகமா, அதாவதுங்க பத்திரிகாரனுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, மக்களுக்கு எது தேவையோ அது ஒண்டி போனோம், தேவையில்லாததெல்லாம் மக்களுக்கு போக கூடாது, அது நம்ம சாவும் போது சுடுகாட்டோட போனோம்னு வாங்க. ஆனா அப்படியே நந்துறீங்க. நீங்க எல்லாம் பண்ற அரசியல் பார்த்தா முதல்ல உங்களெல்லாம் தோல் உரிச்சு காட்டணும் போல தெரியுது. நீங்க எல்லாம் எவ்வளவு சுயநலவாதமா பண்ணிருக்கீங்கன்னு பண்ணிட்டு மக்களுக்காக நான் போறேன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் நம்ம பத்திக்கின்னு வருது. இதுல மக்கள் நல்லா நின்னாகுது. நீங்க உதய சூரியன்ல நின்னா என்ன, விசில நின்னா, ரெட்டலையில நின்னா சின்னமா முக்கியம்? மக்களுக்கு சேவை செய்யணும், அதான முக்கியம். எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சீங்க, ஆயிட்டீங்க. அப்புறம் பத்தல, இன்னும் எதனா கிடைக்குமா? அமைச்சர் கிடைக்குமா? ராஜ்யசபா கிடைக்குமா? மத்திய அரசுக்கு போலாமா? மாநிலத்துல இன்னும் எதனா கிடைக்குமா? அப்போ இது எங்க எங்க போய் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்குதா? இந்த அரசியல் தாங்க இது ஒரு ரொம்ப மலிவான அரசியல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் நேற்று பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.